இந்த பிளேஸ்ல இருந்து அப்படியே போய் எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் கைஸ். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வியூ. இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது கலைஞர் செஞ்சுரி பார்க், அதாவது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காவுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கு. இது உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 100 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 50 ரூபாயும் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. முழுக்க ஃபுல்லாகவே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தான். இந்த பூங்காவுக்கு திங்கக்கிழமை மட்டும் லீவ் விடுறாங்க. மற்ற நாட்களில் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த பூங்கா. சென்னையில் வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கேத்தட்ரல் ரோடில் அமைஞ்சிருக்கிற இந்த பூங்கா முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுற விதமாக தான் அக்டோபர் 7, 2024 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கைஸ், என்ட்ரன்ஸ்ல இருந்து லெஃப்ட்ல வந்தோம்னா இங்க ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்க உட்காந்து நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். தொடர் வளைவு பாதை, கண்ணாடி மாளிகை, ஆர்கிட் குடில், மணிப்புகை நடைபாதை. இங்க வந்து ஒரு ஜிப்லைன் இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா ஜிப்லைன் போனா பெரியவங்களுக்கு 250 ரூபா, சின்னவங்களுக்கு 200. ஜிப்லைன். இந்த பிளேஸ்ல இருந்து அப்படியே போய் இந்த லாஸ்ட் 14 வரைக்கும் வந்து பெரியவங்களுக்கு 250, குழந்தைங்களுக்கு 200. எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் கைஸ். இங்க வந்து டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி ஆன்லைன் புக்கிங்ஸ். இங்க இருக்கிற ஜிப்லைன் தான் இப்படியே போய் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது. கலைஞர் செஞ்சுரி பூங்கா உள்ள இருக்கிற பார்க் இதுதான். பாருங்க, நம்ம தமிழ் கிரியேட்டர் ஃபோன் பண்ணிட்டு ஃபாரினர்ஸ்லாம் வராங்க கைஸ். இங்க இந்த கலைஞர் செஞ்சுரி பார்க்க ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இங்க என்ட்ரி ஃபீ 100. ஆனா இங்க உள்ள இருக்கிற மற்ற பிளேசஸ் பார்க்கறதுக்கு தனித்தனியா கட்டணம் வசூல் பண்றாங்க. எக்ஸாம்பிளா ஜிப்லைனு, பேர்ட் சான்ச்சுரி, மியூசிக்கல் ஃபவுண்டேஷன், இது போல உள்ள இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்க்கு என்ட்ரி ஃபீ தனித்தனி தான். இது வரைக்கும் வருது அந்த ஜிப்லைனு. அது அந்த பூச்செல்லாம் உள்ள போக கூடாதுன்னு வச்சிருக்காங்க. ஆமா, ஏசி தான் ஓடுது. என்னன்னு தெரியல. உள்ள ஏசி இருக்குன்றியா? எதுக்காக உள்ள எதுக்காக வச்சிருக்காங்க? ஒரு ஃப்ளவர்ஸ் தானப்பா இருக்கு. இது என்ன பில்டிங்னு தெரியல गाइस. வேற லெவல்ல இருக்கு அந்த பில்டிங். என்ன உள்ள போய் பார்ப்போம்.
இந்த பேர்ட் சாங்சுரிக்கு உள்ள போறதுக்கு பெரியவங்களுக்கு 150 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 75 ரூபாயும், பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணோம்னா அதுக்கு 500 ரூபாயும் கட்டணமா வசூல் பண்றாங்க. உள்ள பல வகையான பேர்ட்ஸ் இருக்கு. குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க தனியா வந்தோம் அப்படிங்கிறதுனால உள்ள போகல. பறவைகள் கூடாரம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு அட்மாஸ்பியர் பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. இதுதான் கிளாஸ் ஹவுஸ், கண்ணாடி மாளிகை. இங்க உள்ள போறதுக்கு பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் குழந்தைகளுக்கு 40 ரூபாயும் கட்டணமா வசூல் பண்றாங்க. நாங்க இங்க டிக்கெட் எடுத்து உள்ள போனோம். பூக்களை பறிக்காதீர்கள். ஒரு மிகப்பெரிய கண்ணாடி கூடாரத்துல வகை வகையா செடி கொடிகள் வளர்க்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே ஏசி போட்டிருக்காங்க. இது ஏன்னு யோசிச்சோம். இங்க வளர்க்குற செடி எல்லாமே குளிர் பிரதேசத்துல மட்டும்தான் வளரும்னு நினைக்கிறேன். மேபி அதுதான் காரணமா இருக்கலாம். நீங்க விதவிதமா போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது இன்னொரு பெஸ்ட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். எல்லா வகையான பூக்களுமே இங்க இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது முதல் தளத்துல இருக்கிற பூச்செடிகள் தான். இங்க இருக்கிற பூச்செடிகள் எல்லாமே பாலைவனத்திலயும் வெப்பமான பகுதிகளிலும் வளரக்கூடிய பூச்செடிகள் தான். அதனால இந்த முதல் தளத்துல ஏசி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் டிஃப்ரெண்டான இதுவா இருக்குல்ல. இது ஹீட், இது இந்த ஃப்ளோர் ஹீட்டா இருக்கு சொன்னாங்க. பிள்ளைங்க வச்சிருக்காங்க.
ஒரு சில பூச்செடிகளுக்கு நம்ம பெயர் தெரியாது, ஆனா அவங்க பெயர் பலகை போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்க கண்ணாடி மாளிகையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பூந்தோட்டம் அமைச்சிருந்தாங்க. அது என்ட்ரி ஃபீன் போட்டிருந்தாங்க. சரி, நாங்களும் உள்ள போய் பார்க்கலான்னு போனோம். டென்ட்ரோபியம் தொங்கச்சாய் கோல்டா, எல்லாமே ஒரே தயாரிப்பு. ஆமா, இது கிளி எல்லாம் வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. பாரு, இதுலாம் தொட்டி எல்லாம் இது பண்ணி இல்ல தெரிஞ்சிருக்கோம். அதனாலதான் அந்தளவுக்கு ஒர்க் ஆகுன்ற. காய்கறி தோட்டம், ஏதோ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அலங்கார வளைவுன்னு ஏதோ போட்டுருக்காங்க. இங்க கேண்டீன் அவைலபிள் இருக்கு. டீ, காஃபி, டிஃபனு, ரைஸ் ஐட்டம்ஸ் கூட அவைலபிள் இருக்கு. ஆனா எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம் மாதிரி இருந்துச்சு. டுடே ஸ்பெஷல் வெஜ் எக் சிக்கன் தோசை. மூங்கில் கொம்புல ரொம்ப அழகாவே இந்த மரத்தை சுத்தி 3 ஃப்ளோர் மாதிரி அமைச்சிருந்தாங்க. இங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அலவுடு. அக்குபஞ்சர் நடைபாதை, செப்பல் இல்லாம நடக்கணும் guys. இதுல அக்குபஞ்சர் செல்ஃபி பாயிண்ட் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. செல்ஃபி பாயிண்ட். ஆமா, walk track boundary ends here. guys, இங்க இசை நீரூற்றுன்னு இருக்கா. இதுக்கு வந்து பெரியவங்களுக்கு 100 rupees, குழந்தைங்களுக்கு 50 ரூபா. இங்க எல்லாமே காசு தான் guys. டைம் போட்டிருக்காங்க 6:30 to 7:10. நைட்ல தான் ஈவினிங் டைம்ல போடுவாங்க. நான் லைன் ரைடு ஜம்ப் பண்ணி குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் செட்டப்புமே இருக்கு. அதுல ஒரு சில விளையாட்டுகள் வந்து கட்டணம், மற்ற விளையாட்டுகள் எல்லாம் ஃப்ரீ தான். அங்கே இலக்கியத்துல இங்க ஜஸ்ட் ஒரு டெமோ பீஸ் மாதிரி ஒரு டாய் ட்ரெயின் இருந்தது. வெறும் கண்காட்சிக்காக இதை வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே போ. இங்க தோட்டக்கலை அருங்காட்சியகம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். உள்ள போய் பார்க்கலான்னு போனோம். கனிகள், ட்ரெடிஷனல் ஃபுட்,
இது ஒரு பட்டுப்புழு கைவினை பொருட்கள். மண்டல பழங்கள், மித வெப்ப மண்டலம், திராட்சை, அன்னாச்சி, இலை வடிவில் பன்முகத்தன்மை. புது குளிர் பிரதேச பழங்கள், ஆரஞ்சும் ஆப்பிளும், சங்ககால மலர்கள், செம்பருத்தி, மல்லிகை, தங்குப்பூ, அரக்கொன்றை, ரோஜா, திருமுருகாற்றுப்படை, அல்லி, வெண்மண்டல காய்கறிகள், மிளகாய், கத்திரிக்காய், காளி, விஜய் களஞ்சியங்கள், தர்பூசணி, வாசனை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள், கிராம்பு, மிளகு, முந்திரி, மிளகு செடி, அனைத்து பூச்சி களஞ்சியங்கள், என்னென்ன பட்டர்ஃப்ளைல வெரைட்டிஸ் இருக்கோ மென்ஷன் பண்ணிடலாம். இது அப்படியே ஃபுல்லாக ஆன் கிளான்ஸ் பண்ணுங்க. எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காசு இல்லைன்றாங்க. இங்கே ஒரு தேட்டர் செட்டப்புமே கொடுத்துருந்தாங்க. இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தோட்டக்கலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க போல. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.